பழையபடி கடனை உடனே வாங்கி காலத்தை ஓட்ட வேண்டியதுதான். சிக்கன் குருமா ரெடி, ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. ஏன் பாஸ் டல்லா இருக்கீங்க? வாங்க அண்ணே, தொண்டர்களுக்கு என்ன சொல்றது? அவனை கேட்டா நீ ஏதாவது சொல்லண்டா. தொண்டர்களே, நம்ம கட்சி ஆபீஸ் பக்கம் ஒரு 30 நாளைக்கு வராதீங்க. வணக்கம் தம்பி. எங்க எல்லாரும் கும்பலா கூட்டிட்டு மகாபலிபுரம் போறியா? கல் உடைக்க. இப்படியே நீ கும்பல் கும்பலா கூட்டிட்டு போ, கூடிய சீக்கிரம் ஜெயிலுக்குள்ள போய் கல் உடைப்ப. ஒரு பேச்சுக்கு அங்க வாங்கி வார்த்தா உடனே சொன்ன இடத்துக்கு சரி வந்து பீதிய கிளப்பலாம். என்னப்பா நியாயம்? ஆஜிபதி வர ஆஜிபதி இந்த தில்லாலங்கடி வேலை எங்களுக்கும் தெரியும். எங்க அண்ணன் லேசா நீ படின படிக்க தெரியாதா? பரமாவது பாருங்க. சரி. இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு ஸ்டாலின் அங்கிள். என்ன நாட்டுல இருக்கும் போதுதான் மோதிரத்தை போட்டு விடு, சங்கிலிய போட்டு விடுன்னு உசுர வாங்குவ. செத்துமாடா போய் தோடா முண்டை கலப்ப. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். திருடுங்கிறது யாரையாவது ஒருத்தர் தெரியாதனமா போய் படுக்க வச்சு அவருக்கு தெரியாம கிட்னியோ லிவரோ எடுத்தா அதுக்கு பேரு திருட்டு. இது முறைகேடு. பாத்தியாடி பார்வதி என் புள்ளையோட அறிவை. ஆஹா, என்ன கண்குள்ளா காட்சி. எப்படி இவர் கொழு 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 மாட்டி பாப்போம். குழுந்து வேணே. ஐயோ குழுங்குதே. ஐயா புண்டு சொல்ல கொண்டு வரவா? எவ்வளவு நேரம் கட்டிட்டு இருக்கிறது? காலங்காத்தால என்ன விஷயம்? மாசம் 1000 ரூபாய் காசு வாங்குறியா? ஆமா. மகளிர் பஸ்ல ஓசில போறியா? ஆமா. அப்போ நீயும் எங்க கட்சி தான். ஓடிபி சொல்லு. இந்த தடவையும் நம்ம ஐயா ஸ்டாலின் தான் சிஎம். பிரச்சாரத்துக்கு பொறுப்ப எல்லா மக்களுக்கு ஆறி துப்புறாங்கடா. என்னதான் பண்றது அவருக்கும் தெரியல. நீங்க இவர் கூட என்னவா இருக்கீங்க? இவரு அப்பப்போ நான் நல்ல யோசனை வரும்போது கெடுக்கிறதுக்குன்னே இவரை பக்கத்துல வச்சிருக்கேன். ஆமா, இந்த பல்பு பாத்தீங்களா? எரிகிற வரைக்கும் என்ன மவுசா இருந்துச்சு. பீஸ் பண்ண உடனே குப்பத்துல போட்டாங்க. இதே மாதிரிதான் மாமா மனசோடைய வாழ்க்கை. என்ன பாக்குற? துப்புறானேனா? உன்னை மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அதான் நான் துப்புறேன். அதிமுக அலுவலகம் எங்கன்னு கேட்டீங்கன்னா திரு அமித்ஷா அவர்களுடைய வீடு தான் அதிமுகவுடைய தலைமை அலுவலகம். அந்த அம்மா கனவு கண்டதோ என்னமோ தெரியல. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அரசியல் ஆக்ஷன். ஏன் இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் ஆக்ஷன்ல வர பிளேயர் 1000 கோடி கொள்ளடிச்ச லக்கி பாலாஜி. அவரது ஸ்டார்டிங் பிரைஸ் 5 ரூபாய். 10 ரூபாய், 5 ரூபாய், 20 ரூபாய், 30 ரூபாய். டேய், எலெக்ஷன் வருது. திமுக ஓட்டு போட்டா காசு கொடுக்குறேன். காசு வேணா வாங்கிக்கிறேன், ஓட்டெல்லாம் போட முடியாது. அப்படியா? அது ஒண்ணும் இல்ல. இல்ல ஏ குலகார பையன் அவனே, உன்னைய பத்தி நான் கூட என்ன நம்ப நினைச்சிருந்தேன். நீ மட்டும் சீப்பாளா இருந்திருக்க. வீட்டுக்காரர் என்னமா பண்றாரு? விளக்கு மறுப்பின்றாரு. என்னுடைய இனிய சகோதரர், அருமை சகோதரர், பாசமிகு சகோதரர், ஆற்றல் மிகு சகோதரர், செயல் வீரர் செந்தில் பாலாஜி மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல. இந்த லட்சணத்துல இப்போது வெளிநாட்டுக்கு எதற்கு முதலீடு? தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்திற்கு முதலீடா அல்லது உங்களுடைய முதலீட்டை அதிகமாக்குவதற்காக நீங்க வெளிநாடு போறீங்களா? டாடி, கலாநிதி மாறனும் தயாநிதி மாறனும் நம்ம குடும்பத்தை கழிவு விட்டுறாங்களே, ஏன் தெரியுதா? தயாநிதிக்கு அரசியல ஜொலிக்க முடியறேன்னு கவலை. கலாநிதிக்கு நம்மளோட ரெட் ஜெயண்ட்டும் டான் பிக்சர்ஸும் வந்ததால சன் பிக்சர்ஸ் மவுஸ் குறைஞ்சிருச்சுன்னு கவலை. அது மட்டும் இல்ல, இன்ப நிதிக்கு பதவியை கொடுத்து நம்ம திருட்டு கும்பல்ல சேர்த்து எக்ஸ்ட்ரா டைம் போட்டு கொள்ளையடிக்க போறமே, அதை பத்தியும் போறேன்னு பேசிட்டு இருக்கானுங்க. 15 வருஷம் ஒயிட் டைம் வந்திருக்கேன்.
இவர் படிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. இன்னைக்கு நான் உத்து பார்த்தா என்னடா படிச்சுக்கிட்டே இருக்காரு, வேலைக்கு எப்போ போவேன்னு பார்த்தா படிக்க வேலைங்க. ஆப்போசிட்ல இருக்கிற 2 அக்காவை மாத்திட்டு கல்வித்துறையில கொள்ளையடிக்கிறது ஒரு பெரிய மேட்டரா? ஒரே மாசத்துல ஒவ்வொரு தொகுதியிலையும் 10 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கிறோம் பாக்குறியா? ஏன் நாங்க கொள்ளையடிக்க மாட்டோமா? டாஸ்மாக்ல அந்த 1000 கோடியை சினிமால போட்டு கருப்பு பணத்தை வெள்ள பணமா நான் மாத்தி கட்டவா? ஒரு மாசத்துக்கு 10,000 கோடி கொள்ளையடிப்பேன். ஏன்னு கேட்கணும், தூக்கி போட்டு மிதிப்பேன். கொள்ளையடிக்கிறதுல உனக்கு எனக்கு போட்டி வச்சு போமா? நான் ரெடி. ஆமா, ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கேல இருந்தீங்க, அப்புறம் டிஎம்கே, காங்கிரஸ், அப்புறம் பிஜேபி, அப்புறம் மறுபடியும் இப்ப டிஎம்கேங்களா? ஆமா. இதுக்கு பேர் என்ன தெரியுமாங்கய்யா? சாரி. அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன். முடிவு பண்ணிட்டீங்களா? யாருக்கு ஓட்டு போட போறீங்க? குடும்ப அரசியல்ங்கிற பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கா? உண்மையிலே நான் ஜோக்கர் தான். உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்தவர்கள். நான் 5 வயசுல இருந்து இந்த களத்துல இருக்கேன். 5ஆவது படிக்கும்போது இளையான்குடி கடத்தருவில் இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி கொடியை பிடிச்சிக்கிட்டு சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு விவசாயி போராட்டத்துல பேரணிக்கு போகும்போது சின்ன பையனா கொடி பிடிச்சிட்டு போனதுக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப இருந்து இருக்கேன். ஐயா 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 நல்லா இருப்பீங்க ஐயா. ஒரு ஓட்டை போட்டு விட்டுரு. இதுக்கு மேலே என்ன கத்த விடாத. சத்தம் இல்லாம ஓட்டை போட்டு படுத்து. இன்னும் என்னை தெருமாக்குள்னு ஓட்டுறாங்க. அதை இன்னும் ஓட்டிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? வராது 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 வராது. நாம் தொடர் கட்சி சீமான் உங்களுக்கெல்லாம் மாநாடு நடத்துறாரு, மரங்களுக்கெல்லாம் மாநாடு நடத்துறாரு. இதை பத்தி என்ன சொல்றீங்க? குச்சம் சிம்ரன் அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். இதை நாங்க 2 பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்து. என்னை நீங்கள் கடலில் தூக்கி போட்டாலும் கட்டு மரமாக மிதப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன். உங்களைத்தான் கவிழ்த்தி விடுவேன். ஆமா, நான் உனக்கு என்னடா கெடுதல் பண்ணேன்? இந்த மக்கள் எனக்கு ஓட்டு போடுறதே பெருசு. நீ மேற்கொண்டு எனக்கு எலுமிச்சம்பழத்தை புரிஞ்சு செய்வ வச்சு கெடுத்து விட்டு வந்திருக்கியே, அது என்ன உனக்கு அப்படி சந்தோஷம்? நான் இன்னும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குன்னு எனக்கு உணர்த்துது. நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். போய் புடுங்கு போ. தமிழக வெற்றி கழகம் நினைக்கிறீங்க நீங்க? உலக வெற்றி கழகம், அகில உலக வெற்றி கழகம் முடிஞ்சு போச்சு. யாரோ கேள்வி கேட்டா சொல்லு. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத சொல்லிட்டேன் நானு. அப்பா பிரேக் ஆயிடுச்சு. வா போலாம். நான் ரெடி, நீங்க ரெடியா? கொல்ல பண்ணிடுவேன் உன்னை. நான் என்ன வரேனே? நீங்க பெரியவங்களா பேசுறீங்க. மூத்திர சந்துக்குள்ள எதையாவது பேசுற சின்ன பசங்க கிட்ட போய் சரி சமமா சே ஏறு போலாம். சரிதான், சின்ன பசங்க தான். கலைஞருடைய மகன் நான். உட்காரியா? நான் ரெடி, நீங்க ரெடியா? தம்பி கோட்டிங்களா? யார் நீ? தம்பி, நான் குட்டி கதை சொல்லுவன் அல்ல தம்பி, வரலாற்றை கற்பிக்க வந்தவன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். பஞ்சாயத்து போனா இது சரியா வராது. என்ன நீ என்ன ஹைட் கட்டணும்?